மகரம் ராசி அன்பர்கள், நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. இயற்கையிலேயே பாருங்களேன், நீங்கள் ரொம்பவுமே ஒரு கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. மற்றவங்க முடியாது அப்படின்னு சொன்ன வேலையை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மகர ராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல தான் பொறுமைசாலிகளாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழுமையான அர்ப்பணிப்போடு செயல்படுவீங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையுமே திட்டமிட்டு செயல்பட்டு இறுதி வரைக்கும் அது நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய மன உறுதி கொண்டவங்க மகர ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மெதுவாக முன்னேறினாலும் சரிங்க, நிலையான உயர்வாக அது இருக்கும். எடுத்த காரியத்தை கண்டிப்பாக முடிச்சே தீரணும் அப்படின்னு கடினமான உழைப்பாளிகளாக நீங்கள் இருப்பீங்க. பொறுமை, பொறுப்பு இது எல்லாமே உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். கடமை உணர்வு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இது நிறைய மகர ராசி அன்பர்கள்கிட்ட இருக்க வரக்கூடிய ஒரு விஷயம். அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. அந்த சூழல் என்ன இருக்கோ அந்த சூழலுக்கு ஏற்ப கரெக்டாக பொருந்தி போகக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாகவும் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஆர்வமும் கொண்டவங்க மகர ராசி அன்பர்கள். நீங்கள் நேர்மை, நம்பகத்தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். காதலுக்கும் திருமண பந்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. எப்போவுமே உங்களோட அமைப்பு அப்படின்னு இந்த டிசிப்ளின் பார்த்தா கட்டுப்பாட்டோட வாழ்கிறத விரும்பக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தோட அமைப்புகள் எப்படி உருவாகி இருக்கு? என்ன விஷயம் சாதகமாக இருக்கும், என்ன விஷயம் பாதகமாக அமையும்? இந்த வாரம் நீங்கள் நினச்சது போலவே எல்லாம் நடக்குமா? உங்களுக்கு பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். இப்போ மகர ராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்யறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெற முடியும். அதுவும் சனி பிரதோஷ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நம்ப முடியாத அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. சிவபெருமான் வழிபாடையும் சனிக்கிழமை பிரதோஷ வழிபாடையும் நீங்கள் எப்பவுமே தவற விடாதீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வரவும் தொடங்கும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. ஜாதக கணிப்பு எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வையும் சிறப்பான மாற்றங்களையும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இதனால் பெற முடியும். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஆனால் பாருங்கள், சில இடத்துல வேலை கொஞ்சம் சவாலாக கூட இருக்கும். இந்த சவாலையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. சில இடத்துல உங்களோட வேலை போராட்டமாக இருந்தாலுமே திறமையை கையாண்டு நன்மையை பெற முடியுங்க. உத்தியோக ரீதியாக பாருங்கள், நீங்கள் கரெக்டாக கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்கிறதுனால உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு பதவி உயர்வை கூட பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து ஒரு செய்கிற காரியம் தடை இல்லாமல் சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் சரி, லாபமும் சரி பெருகுது. செழிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் செய்யலாம். தைரியமாக ஈடுபடலாம். புதிய தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அதே போல் தான் கடந்த காலத்தில் நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து வந்த நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி குதூகலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களால் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். பிள்ளைங்களால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கி மன கஷ்டம் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டாகிருக்கு. அலுவலக சூழலை பொறுத்த வரைக்கும் வேலை தொடர்பான முயற்சிகளில் நீங்கள் நினைக்கிற நல்ல ஒரு முடிவு இந்த வாரம் வரும். பதவி உயர்வையோ ஊதிய அதிகரிப்பையோ நீங்கள் இந்த வாரம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படலாம். தொழிலை விரிவுபடுத்த முயற்சியில் இறங்குனீங்கன்னா லாபம் பெறலாம். குடும்பத்தில் இருந்த சிரமம் விளங்குது. பிள்ளைங்களால் பெருமையும் சிறப்பும் வருது. பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பில்லாமல் பாடுபட போகிறீங்க இந்த வாரம். நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், ஏற்றமான வாய்ப்புகள் வரும். இதனால் நல்ல வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கோங்க. பொருளாதார மேம்பாடு கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் அடைவீங்க. புதிய முதலீட்டில் நம்பிக்கை இறங்கலாம். பிரச்சனை எதுவும் கிடையாது. சந்திரனோட இடப்பயிற்சி பாருங்கள், இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்த ஒரு பலனை கொண்டு வரது தருது. அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். புதன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புகுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்படவே கூடாது. புதிய முதலீடுகளை செயல்படுத்துறீங்க அப்படின்னா அதை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அப்போ தான் நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலும் பெற முடியும். இந்த வாரம் மகர ராசிக்காரங்க உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டிய சூழல் உருவாகுது. பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக நடந்துக்கிறது நல்லது.
பெரியவங்களோட அன்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அவங்களோட ஆசி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை வணங்கிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது இந்த வாரம் வருமானத்துக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் சூழல் உருவாகி இருக்குதுங்க. வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உறவினர்கள் வருக உங்களோட வீட்டில் இருக்கும். அதே போல் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க வழியில் நிறைய நெருக்கடிகள் சந்தித்து வந்த நீங்கள் இப்போ அவங்களால நன்மைகளையும் நல்ல ஒரு அனுகூலமான பயன்களையும் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. அது அனுகூலமாக நடந்து முடியும். புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். அது குடும்பத்தில் கலந்து ஆலோசனை செஞ்சு செய்கிறது நல்லது. வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு நீங்கள் காத்திருந்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுமே திடீர்னு வெளியூர் வெளிநாடு உங்கள் வேலை விஷயமா பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் வரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தி இந்த சாதகமான அமைப்பு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அதில் சாதகமான பயன்களையும் நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தில் சில யுக்திகள் மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக நன்மைகளை பெறுவீங்க. குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிரமம் பெருசாக எதுவும் இருக்காது. ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்குமே அலுவலக சூழல் இன்பமானதாக இருக்குங்க. இது வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்தால் கூட அந்த சூழல் இப்போ மாறும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருப்பாங்க. அதே போல் இந்த சகாயஸ்தானம் இந்த வாரம் உங்களுக்கு பலம் அடைஞ்சிருக்கிறதுனால எடுத்த வேலை எல்லாமே சிறப்பாக வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். நல்லபடியாக நடக்கும். நினச்ச செயலில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். இது வரைக்கும் இழுபறியாக இருந்த வேலை கூட இப்போ நல்லபடியாக நடக்கும். உங்கள் உடல்நிலையில் சோர்வு இருந்துச்சுன்னா அது பாருங்கள் இப்போ சீராக மாறும். கூட பிறந்தவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். வியாபார விஷயமா வெளியூர் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த மகர ராசியில் இருக்கிற உத்திராடம் நட்சத்திரக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க பொறுமையாக கடைபிடிக்கணும். ஏன்னா குரு பார்வை செய்து வரக்கூடிய இந்த காலகட்டம் லாபம் தரும். ஞாயிற்றுக்கிழமையில் பொறுமையாக இருங்க. வீண் செலவு கட்டுக்குள்ள வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும். பணப்புழக்கம் நல்லா இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்க திங்கட்கிழமை அன்று புது முயற்சிகளை தவிர்த்தால் நல்லது. குருமங்கள யோகத்தால் உங்களுக்கு இப்போ செல்வாக்கு உயரக்கூடிய யோகம். தடைப்பட்ட வேலை கூட நல்லபடியாக நடக்கும். திட்டமிட்டு வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். சகாய சூரியனால் உங்கள் எல்லா முயற்சியுமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க செவ்வாய்க்கிழமை அன்று எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க விழிப்புணர்வோடு செயல்பட்டால் எல்லா வகையிலுமே கண்டிப்பாக நீங்கள் நன்மைகளை பெறலாம். இந்த வாரம் பெரும்பாலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். பணப்புழக்கம் நல்லா இருக்குது. தேவைகள் பூர்த்தியாகுங்க. அதே போல் உங்ககிட்ட மற்றவங்க உதவி கேட்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களோட பொருளாதார நிலை மேம்பாட்டுக்கு வருது இந்த வாரம். இதனால் நல்ல ஒரு மதிப்பும் சரி மரியாதையும் சரி உங்களுக்கு அமையுது. உங்கள் தாயின் உடல் நலத்தில் தகுந்த அக்கறை காட்டணும். வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்களோட மனம் விரும்பும்படியான வெற்றி வாய்ப்பு இப்போ கிடைக்குது. மனைவி வகை உறவினர்கள் உங்கள் உதவிகளை நாடி வரக்கூட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி குடும்ப ஒற்றையில் இலக்கமான சூழல் இப்போ உருவாகுது. சண்டை சச்சரவுகள் நீங்குது. உங்களுக்குள்ள ஒன்றையும் அதிகரிக்கும். தந்தையின் ஆதரவோடு புதுசாக தொழில் துவங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக இப்போ செயல்படுங்க. கண்டிப்பாக அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வகபலமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்களுக்கு இப்போ ஏதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கேளுங்க. கண்டிப்பாக இடமாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்ச இடத்துக்கு கிடைக்கிறதுக்கான யோகமும் பிறக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையுமே பாருங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை உயரும். உங்களோட கோரிக்கை ஒவ்வொன்றா நிறைவேறும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட முயற்சிகள் எடுத்த பின் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையினால் ஏற்பட்ட சோர்வும் சரி மன அழுத்தமும் சரி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்காதுங்க. ஏன்னா எல்லா வேலையுமே சிறப்பாக நல்லா ஸ்மார்ட் ஒர்க்காக செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதால வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது இந்த வாரம் ரொம்பவுமே அமோகமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. தொழிலதிபர்கள் கடந்த காலத்தில் மனதில் இருந்த சஞ்சல்கள் மாறி இப்போ பாருங்கள் நல்ல ஒரு நம்பிக்கையான ஒளி பிறக்கும். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் பெறுவீங்க. பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெற போகிறீங்க. கலை அழகு மிக்க பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல ஒரு லாபம் இருக்கும் பாருங்கள். மனிதாபிமான செயல்கள் அதிகம் செய்யக்கூடியவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு அந்தஸ்து சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்வு புகழும் பாராட்டும் கௌரவமான பதவிகள் கூட கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது.
பெண்களுக்கு நீண்ட நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தை பாக்கியம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் அமையுது. வாழ்க்கை துணை உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க. மற்ற மொழி பேசுகிறவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் பறி கொடுத்த பொருளை மீண்டும் திரும்ப உங்ககிட்டயே வந்து சேரக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகிருக்கு. மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி உங்களோட படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவீங்க. நண்பர்கள் படிப்பு ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சமூக சேவை அதிகம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். எல்லோட்டையுமே நட்போட பழகுவீங்க. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும். சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.